ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தங்கலான் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியாகிது. ட்ரெய்லர் எப்படி இருக்குது? சியான் விக்ரம் எங்கடா ரொம்ப நாளாக ஆச்சு, திடீர்னு பார்த்தா பொன்னியின் செல்வனில் வந்து ஒரு ஆதித்ய கரிகாலன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணார், 1லையும் 2லையும். அவர் படம் முழுக்க இல்லைனா கூட, அதாவது அவர் தான் மெயின் நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸுங்களுக்கு வந்து ஒரு சோலோவாக வந்து ஒரு படம் பண்ணணுமென்று ஆசைப்பட்ட அந்த ரசிகர்களுக்காக பாரஞ்சித் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் தான் தங்கலான். தங்கலான் எப்போ தான் வரும் இந்த திரைப்படம்? எவ்வளோ நாளாக வெயிட்டிங்கில் இருப்போம், நாங்களும் கிடப்புலேயே உட்காந்துருக்குமே, நீங்கள் அப்டேட்டும் கொடுக்க மாட்டீங்க, படம் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகளுக்கு வந்து விடை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லரில் சியான் விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்து சாயல் ஏதோ காமிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிச்சா கூட அந்த விஷுவல்ஸ் கொடுக்குற அந்த விதம் வந்து உண்மையிலேயே அருமையாக பண்ணியிருக்காங்கன்னே அப்படி சொல்லலாம். பாரஞ்சித் அவர்கள் வந்து சார்பட்டா பரம்பரை, நட்சத்திரம் நகர்கிறது, மெட்ராஸ், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இயக்கி, அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, அதாவது வந்து ஒரு சமுதாய கருத்தை மையப்படுத்தி அவர் படங்கள் எடுத்திருப்பார். இந்த படம் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் பேக் ரிவேஸில் போனீங்கன்னா, வெள்ளைக்காரன் ஊரில் இருக்கிற மக்களை வேலைக்கு கூப்பிட்றான், இந்த வேலையை விட்டால் பார்க்குறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சியான் விக்ரம் அந்த கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, இந்த திரைப்படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம். வெள்ளைக்காரன் காலத்தில் மலைவாழ் மக்களோ இல்லை கிராமப்புற காட்டுப்பகுதி வாசிக்கிற இருக்கிற மக்களை அடிமையாக்கி கொண்டு வேலையை வாங்கக்கூட ஒரு அடிமை இனம், இதுதான் கதை அப்படின்றது இதில் தெளிவாக புரிஞ்சிச்சு. அதை எதிர்த்து போராடும் நாயகனாக சியான் விக்ரம், அவங்க கேங்குள்ளே யார் யாரெல்லாம் இந்த நயவஞ்சக வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத ட்ரெய்லர்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இசை வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அதாவது வழக்கமாக வந்து அவர் சந்தோஷ் நாராயணன் அவர்களை தான் எல்லா படத்துலேயும் வந்து யூஸ் பண்ணிட்டு போய் இந்த படத்துக்கு ஏன் மாற்றினாருன்றது தெரியல, அது என்ன காரணமும் புரியல. பட் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ்குமாரோடைய அந்த இசையமைப்பு இந்த ட்ரெய்லரில் கச்சிதமாக புரிந்திருக்கு. கட் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசையை கொடுத்ததில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. மெயினாக சொல்லணும்னா, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய செட் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர். இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் யாருன்னா எஸ் மூர்த்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார்பட்டா பரம்பரை திரைப்படம் பார்த்துருக்கீங்க. அந்த திரைப்படம் வந்து கதைக்களம் எந்த காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய பெரிய மேஜர் ப்ளஸ்ஸே என்னன்னா ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு தான். நீங்கள் உண்மையிலேயே 1980 70 இருந்த அந்த செட்டப் ஒர்க்கை இன்றைக்கி இருக்கிற மாதிரி டெக்னாலஜியில் காட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ராயப்பேட்டை மணிகுண்டா இருக்கட்டும், அன்றைக்கி இருந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த பாக்ஸிங் கேம்பெயினில் ஒரு கமெண்ட்ரி பண்ணுறவங்க எப்படி பண்ணுவார், டிக்கெட் விற்கிறவங்க எப்படி விற்பாங்க, இந்த மாதிரி முதற்கொண்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை வந்து பக்கவாக கையாண்டிருப்பார் பாரஞ்சித் அவர்கள். அந்த மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு இப்போ தங்கலான் படத்துலையும் இது எந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை, இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கில் பர்ஃபெக்டாக வந்து ட்ரெய்லரில் காமிச்ச விதம் உண்மையிலேயே அருமை. இதே கதைக்களம் இதே விஷயங்களை நம்ம படம் பார்க்கும்போதும் உண்மையிலேயே அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சந்தோஷமாக வெளியில் சார்பட்டா பரம்பரை வெளியே அமைச்சிட்டாங்கன்னா, உண்மையிலே சொல்லலாம் இந்த வருடத்துடைய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ன்ற பேரை இந்த படம் கண்டிப்பாக கிடைக்கின்றதை இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். பல பேர் கேட்பாங்க, சார் இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பரதேசி படத்தை ஞாபகப்படுத்துதே சார், 1001 படத்தை ஞாபகப்படுத்துதே சார், பல பேர் கேள்வி கேட்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 5-6 நாட்டு தான் இருக்குது. அதாவது வந்து 5-6 கதை கண்ணோட்டத்தில் படம் எடுக்கிற விதத்தில் தான் இங்கே இருக்குது. இந்த தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவுக்குமே அப்படி தான் இருக்குது. இந்த ஜேர்னலில் படம் எடுக்கும்போது என்னென்னா, ஒரு படம் வந்து இன்னொரு படத்தை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு படம் வந்து இன்னொரு படத்தோட சாயலையோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற திரைக்கதை எப்படி இருக்கும், அந்த நீங்கள் கொடுக்குற அந்த திரைக்கதை மூலமாக மக்களை எப்படி கொடுத்து அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்த விஷுவல்ஸில் எப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை அந்த டைரக்டர் பூர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடையும். எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம். ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துடைய கேமராமேனையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இப்போ இருக்கிற விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து கேமரா கையாண்டுட்டு போயிடலாம். சார் நீங்கள் வந்து ஒரு சேஸ் பண்ணிட்டே போகிறோம் சார், நீங்கள் ஃபுல்லாக கேமரா கவர் பண்ணிட்டே வாங்க சார், ஈஸியாக கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷுவல்ஸை கொடுக்கறதுல வந்து, அதாவது இந்த படம் வந்து ஒரு 1930 இல்லை ஒரு 1920 நடக்கிற கதைகளாக இருந்தால், இதை நீங்கள் எப்படி வந்து இந்த கேமரா ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு சின்ன இடத்துல கூட இது இங்கே பாடுற இந்த வில்லேஜ் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாத அளவுக்கு வந்து ஒரு கேமரா ஒர்க்கை கொடுக்குறதா ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு. அதை வந்து ட்ரெய்லரில் பர்ஃபெக்டாக கையாண்டிருக்காரு அப்படின்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சியான் விக்ரம் பர்ஃபார்மன்ஸு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்கிறதுக்கெலாம் வந்து, அதாவது எப்படி சொல்லலாம், அவர் பர்ஃபார்மர்லேயே வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற 1-2 நடிகர்லேயே நல்ல பர்ஃபார்மர்னு சொல்ல போனால் சியான் விக்ரம் அவர்களே சொல்லலாம். 1-2 நடிகர்னா என்ன,
பர்ஃபார்ம் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 2-3 பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் ஒரு ஆள் கூட சொல்லலாம். அதுக்காக மற்ற நடிகரோட ரசிகர்கள் வந்து ஏன் எங்கள் நடிகர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரெலாம் கேட்காதீங்க. இன்றைக்கி பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒரு டாப் 3 எடுத்தோம்னா அதில் ஒரு நடிகரை கண்டிப்பாக சியான் விக்ரம் அவர்கள் இருப்பார். இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. தமிழ் சினிமா உலகத்தில் எந்த நடிகராக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு ஹேட்டர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30% ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, எந்த நடிகராக இருந்தாலும் எடுத்துங்க. ஆனால் இங்கே தமிழ் சினிமா உலகத்தில் ஹேட்டர்ஸு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, அதாவது வந்து ஒரு 100 பேரில் வந்து 95% ரசிகர்கள், ஒரு 5% ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி குறைவாக இருக்கிற ஒரே நடிகர் யாருன்னா அது சியான் விக்ரம் அவர்களுக்கு மட்டும்தான். இங்கே தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸ் குறைவாக உள்ள ஒரே நடிகர் யாருன்னா சியான் விக்ரம் அவர்கள் மட்டும்தான். அந்த விதத்தில் வந்து சியான் விக்ரம் ரொம்பவே பாராட்டலாம். இந்த படத்தில் சியான் விக்ரம் அவர் கடைசியாக சொல்கிறாரு, ஒரு டைலாக் சொல்கிறாரு, இந்த ட்ரெய்லர் முடிஞ்சோன்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு, சாவுக்கு துணிந்தவன் மட்டும்தான் இங்கே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் ஒரு அழகான ஒரு வரியை சொல்கிறார். ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவன் சாவுக்கு துணிந்தவனாக இருக்கான், அப்போ தான் இங்கே வாழ முடியுன்றதை தெளிவாக ட்ரெய்லர்லேயே சொல்லியிருக்காரு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னென்னா ஒரு விஷுவல் விருந்தாக இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரில் ப்ரெசன்டேஷனை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த படக்குழு. இதே ஒரு விஷுவலோட, இதே ஒரு அம்சத்தோட, இதே ஒரு ஸ்பீடோட அப்படியே படத்தையும் சூப்பராக கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே சொல்லலாம் சியான் விக்ரமுடைய கிரேஸு இன்னும் ஒரு படி மேலே போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாவுக்கு துணிந்தவனுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது இந்த படம் பல விருதுகளை வாங்கலாம், பல இதுகளை குவிக்கலான்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் இதே எஃபெக்டோட படமும் இருந்ததுன்னா நிச்சயம் ரசிகர்கள் நல்லாவே ரசிப்பாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.